அன்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அருமையானவர்களை உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாகவே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் நமக்கும் இன்றைய வரைக்கும் செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு விசுவாசிக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு போதகருக்கு, அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய தேவன் சொல்லும் செய்தி. நான் உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன், அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னினதை உரைத்தார் என்று அவர்களோடு சொல்லுவாய். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். அவர்கள் கலக வீட்டார். மனித வாழ்வு எத்தனை பிசாசின் சாபங்களோடு அது இணைந்திருக்கிறது என்பதை இது காட்டுகிறது அல்லவா? இங்கு தேவனாகிய கர்த்தர் ஜீவிய காலமெல்லாம் நம்மோடு கூட அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வேதத்தின் வழியாக, அவர் தெரிந்து கொண்டு அபிஷேக பண்ணப்பட்ட போதகர்கள் வழியாக, பிரசங்கமார்கள் வழியாக, ஊழியக்காரர்கள் வழியாக, ஊழியக்காரிகள் வழியாக தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். என்றால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையாலும் உயிர் வாழ்வான். ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருடைய வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கிறது. ஆக இங்கே ஆண்டவர் அழைக்கப்பட்ட ஊழியன், போதகன், பிரசங்கி, விசுவாசிக்கு என்று சொல்கிறார். நான் உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன், என் வார்த்தையை உன் இதயத்தில் வைப்பேன், அது உன் வாயிலிருந்து புறப்பட்டு வரும். நீ இதை அவர்களுக்கு போதித்து கொண்டே இரு, சொல்லிக்கொண்டே இரு. கேட்கிறவர்கள் கேட்கட்டும். அவர்கள் பாக்கியவான்கள், சுகமாவார்கள், விடுதலை அடைவார்கள், மேன்மையை காண்பார்கள், அவர்கள் அற்புதங்களை காண்பார்கள். கேளாதவர்கள் கேளதா இருக்கட்டும். அவர்கள் தோல்வி அடைவார்கள், நஷ்டப்படுவார்கள், அவமானப்படுவார்கள், அவர்கள் வேதனைப்படுவார்கள், ஒடிந்து போவார்கள், நொடிந்து போவார்கள். அவர்களோ கலக வீட்டார் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? உலகில் இன்றைக்கு ஜனங்கள் எல்லோரும் அக்கிரமத்தில் ஜனங்களாக, வேசித்தன சிந்தை, விபச்சார சிந்தை, கொலை கொள்ளை சிந்தை, ஜாதிவெறி மதவெறி சிந்தையில சாத்தானுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். மனிதர்கள் மதிப்பதுதான் கிறிஸ்து இயேசு போதித்த அன்பின் செய்தி. ஆனா இன்றைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சத்துருவா நினைக்கிறான். அதுதான் சாத்தானுடைய உபதேசங்கள். இன்றைக்கு தேசத்தில் சாத்தானுடைய உபதேசங்கள் தான் பெருகுகிறது. சமுதாயத்தில் பிசாசின் உபதேசங்கள் தான் பெருகி இருக்கிறது. ஒரு வீட்டை தொடங்கி நாடுகள் வரைக்கும் ஒருத்தர் அழிக்கிறத பற்றி தான் இன்னைக்கெல்லாம் செய்தி வருகிறது. எல்லாம் சாத்தானுடைய கிரியைகள் தான். ஆனாலும் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். என் அன்பானவர்களே, தேவனுடைய பேசுகிற வார்த்தைகளை உதாசீனம் செய்து விடாத. என்றால் அந்த வார்த்தையிலே உன்னுடைய வெற்றி உண்டு, ஜீவன் உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு. அதன்படி நாம் நடக்கும்போது பாக்கியவான்களாக நாம் மாறுவோம். நம்மிடத்துல ஆண்டவராகிய இயேசு வார்த்தை வழியாய் பேசிக்கொண்டே இருப்பார். ஆகத்தான் இந்த டே வித் ஜீசஸ், இது போன்ற எத்தனையோ தேவ ஊழியர்கள், ஊழியக்காரிகள், அவர்களை கொண்டு ஆவியானவர் பேசிக்கொண்டே வருகிறார். செவி கொடுவோம், கீழ்ப்படிவோம், மேன்மையை காண்போம், உலகத்தை ஜெயிப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, அழியாத உமது வசனத்தை, கிறிஸ்து என்னும் வசனத்தை எங்களுக்கு தருகிறீர். குணமாக்கும், விடுவிக்கும், ஆசீர்வதிக்கும், அற்புதங்களை செய்ய அபிஷேகம் தரும் இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தினந்தோறும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கொடுத்து கொண்டே வருகிறேன். அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வார்த்தைகளை கொடுக்க ஊழியர்கள், விசுவாசிகள், போதகர்கள் வாயை திறக்கிறேன். பேசுவது நீங்கள் அல்ல, என் பிதாவின் ஆவியானவர் உங்களிருந்து பேசுகிறார் என்று சொன்ன இயேசுவே, அதிகமாக இந்த நாளில உமது சத்தியத்தை ஜனங்களுக்கு போதிக்கிற அபிஷேகத்தை இன்னும் அதிகமாக தாரும். உம்முடைய வார்த்தையால்தான் மனிதன் வாழ முடியும்.
அப்படியே செய்தருளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.